வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இதுவரைக்கும் இந்த திருக்குறள்ல அடக்கமுடைமைங்கிற 13வது அதிகாரத்தை பார்த்து வாரோம். இதுல 4 குறள்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 5வது குறள் என்னன்னா, எல்லோர்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கு செல்வம் தகைத்து. எல்லாத்துக்காகத்தான் அதை சொல்றார். அதாவது செல்வந்தருக்கு மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வேறுபாடு எதையும் அவர் சொல்லலை. எல்லோருக்குமே பணிவுடைமை அப்படிங்கிறது எல்லோரும் கைக்கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த பணிவுடைமை இருக்கும் பொழுது அவர்களை அந்த யார் வரக்கூடிய அவர்களோடு தொடர்பு உள்ள அனைவருமே அதை வியந்து வியந்து பாராட்டக்கூடிய ஒரு பண்பு எதுவும் இருக்குன்னு சொன்னா அது இந்த பணிவு தான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு தந்தை பெரியாரை பற்றி கூட சொல்லும் பொழுது ஒண்ணு சொல்லுவாங்க, யாரும் பார்க்க போகும் பொழுது எவ்வளவு ஒரு சின்ன ஆளோ, அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளோ தெரியாத ஆளோ, அவங்களுக்கு எல்லாம் அந்த மரியாதை, அந்த வாங்கன்னு சொல்லி எழுந்து நின்று அந்த வரவேற்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஆச்சரியமான ஒரு ஒன்றுன்னு சொல்லி பெரியாரோட தொடர்புக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டவங்க அவ்வளவுமே இது சொல்லக்கூடிய. ஆக இந்த பணிவுங்கிறது ஒரு பெரிய ஒரு அணிகலை. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். இதுல எல்லோருக்கும் நன்றுன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவருள்ளும் அந்த எல்லோர்களையும் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொல்றார். இது எதுக்காக நம்ம ஒரு விஷயத்த இத ஒரு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அந்த அதுலேயே நம்ம அது வரக்கூடிய அந்த இடத்திலேயே அந்த சொல்ல நாம ஒரு அதுக்கு ஒரு முழு இன்னொரு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத விளக்கி சொல்லுவோம். அது இப்ப இந்த ஆங்கிலத்துல குவாலிஃபையிங் அப்படின்ட்டு அதுக்கு பேரு. அந்த அந்த டேர்ம் அதை குவாலிஃபை பண்ணி அதை நாம சொல்றது. அப்ப அப்படிங்கும் போதுதான் அதுல இந்த பணிதல்ங்கிறது எல்லோருக்கும்னு அவர் சொன்னாலுமே அந்த அவர்களும் அப்படிங்கும் போது அந்த அந்த பணிவை பற்றி அதை குவாலிஃபை பண்றாங்க. பணிவு அது எப்படி அப்படின்னு அதை சொல்றாங்க. அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அந்த செல்வந்தர்களுக்கு இன்னொரு செல்வமாகும். ஒரு செல்வம் எல்லா செல்வங்களோடையும் அவங்க இருக்காங்க. அதுவே ஒரு போற்றுதலுக்கு உரியது.
அதுல இன்னொரு செல்வம் அவங்களுக்கு இந்த பணிதல். மேல வந்துட்டு அந்த செல்வர்களுக்கு இத குவாலிஃபை பண்ணும் பொழுது, பொதுவா ஒரு ஜெனரல் ரூல் மாரின்னு கூட வச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, அது அ செல்வந்தர்கள் அப்படி ஒண்ணும் பெருசா பணிவுடைமைய அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்த்திட முடியாது. இந்த இந்த அடக்கமான ஒரு செயல அந்த செல்வ செருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது அவங்க அத கொஞ்சம் காமிப்பாங்க. அப்படி காண்பிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த செல்வந்தர்களும் இந்த பணிதல்ங்கிற அந்த பண்பை அவர்கள் பெற்றவர்களாக அவர்கள் இருந்தால், அது அவங்களுக்கு இன்னொரு செல்வம். மேலும் ஒரு செல்வம். செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதுக்கப்புறம் இன்னொரு செல்வம் அவங்களுக்கு வருது. அப்போ எவ்வளவு பெரிய அந்த அந்த பணிதல் அப்படிங்கிற அந்த இத வள்ளுவர் சொல்றாரு அப்படிங்கும்போது, இப்படி அந்த கான்ட்ராஸ்ட் அந்த இதுகள அவங்க வைக்கிறாங்க. ஒரு இடத்துல எல்லோருக்கும் அது நல்லதுன்னு சொல்லும்போது, இன்னொரு இடத்துல அந்த செல்வந்தர்கள அந்த இடத்துல வச்சு, அந்த பணிவுங்கிறத அத அதனுடைய தன்மைய அவங்க மிக பிரமாண்டமா சொல்றாங்க. எல்லாரும் இருக்காங்கப்பா. இருந்தாலும் செல்வர்கள் அவங்களுக்கு அது ஒரு இன்னொரு செல்வம் மாரி. ஏன்னா, அவனுக்கு இன்னும் அதுல மரியாதை கூடும். இப்ப நம்ம சொல்றோம்ல, எடுத்த உடனே தந்தை பெரியார் இப்படி ஒரு பெரிய அளவுல யாருக்கும் மரியாதை கொடுத்து அந்த வரவேற்கக்கூடிய அந்த பண்பு சொல்லி. அப்படி அந்த மாதிரி அந்த செல்வந்தர்களுக்குன்னு சொல்லும் பொழுது, என்னதான் பாரேன், அவங்கலாம் இன்னைக்கு எவ்வளவுதான் அத பத்தி நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். பாருங்க அவங்களுக்கு அவங்க இருக்கிற ஸ்டேஜ்ல பணிஞ்சு போகணும்னு சொல்லியோ, அல்ல இதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்கள பாருங்க. அவங்க அவங்களுடைய பணிவ பாருங்க. அவங்க எந்த ஒரு சபையிலையும் என்ன ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமான ஒரு நிலையுள்ள ஒரு சபை, ஒரு மன்றங்கள்ல, ஒரு பெரிய பாராளுமன்றத்துல, இப்படி இந்த மாதிரி இதுகள்லாம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்ப்புகள் அப்படியெல்லாம் சந்திச்சாலும் கூட, அவங்க அந்த செல்வந்தர்களாக இருந்தாலும், டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிரலாம். அவங்களுக்கு இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நம்மளே அத சொல்லுவோம். ஆனா அவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆட்களாக இருந்தாலும், இவ்வளவு பெரிய செல்வங்களாக இருந்தாலும், எப்படி பணிவோட இருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் அந்த செல்வர்களுக்கே அந்த செல்வம் கிடைத்துங்கிறது எந்த ஒரு நற்பண்புகளும் அந்த ஆட்களை பொறுத்து. எல்லாரும் எல்லா பண்புகளும் பெற்றிருக்க வேண்டும். எல்லாம் நல்ல வழியில நடக்க வேண்டும். அதுகள் எல்லாமே எல்லோருக்கும் உரியதுதான். ஆனால் அந்த ஆட்களை பொறுத்து சில சில பண்புகளுடைய அதுகள் இருக்கிற இடம். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அது கருடா சௌக்கியமான்னு சொல்லும்போது, இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாரும் தான் சௌக்கியம் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அத வந்து எல்லா நற்பண்புகள் எல்லாம் இருந்தாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து அதனுடைய மரியாதை வந்து இன்னும் கூடும். அதுல வந்து அதத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றார். அந்த அவங்க வந்து செல்வந்தர்களுக்கு இயல்பிலேயே அந்த மாதிரிலாம் வந்து ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய குணங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களில் வந்து அந்த பணிவுங்கிறது ஒண்ணு இருக்கும் பொழுது அந்த குணம் மேம்பட்டு இருக்கிறது. இப்ப இதுலயே நீங்க பாருங்க, இதுல இந்த அடக்கமுடைமைங்கிற அந்த அதிகாரத்துல இதுல வந்து எப்படி மேம்பட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்ங்கிறத அந்த பணிவு வந்து மேம்பட்டு தெரிகிறது. ஒரு இன்னார்கிட்ட வந்து அது இருக்கிறத விட இன்னார்கிட்ட இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய சிறப்பா தெரியுது. அந்த குணங்களை வந்து நாம வந்து ரொம்ப பாராட்டுறோம். மற்றபடி எல்லார்கிட்டையும் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அது வந்து எல்லாத்துக்கும் நல்லதுதான். அப்படி அந்த இந்த குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து அந்த இத கொண்டு வந்து அதுல வச்சிருக்காரு. இப்படிதான் வந்து இந்த பண்புகள் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் அது இருக்கும் இடங்கள், அதை செய்பவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அது வந்து அதுக்கு வந்து இன்னும் ஒரு மகத்துவம் கூடுது. ஆகவேதான் இந்த குறள்ல வந்து அந்த பணிவு வந்து அந்த செல்வந்தர்களோட வந்து வள்ளுவர் வந்து ஒப்பிடுறார். அதை நீங்க பார்த்தாலே வந்து நீங்க வந்து எப்படி அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரண மக்கள் வந்து கடைப்பிடிக்கிறதும் அதே சமயத்தில் செல்வந்தர்கள் கடைப்பிடிக்கிறதும் அதுல வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இந்த ஒரு ஒப்பீடு மாதிரி இந்த ஒரு காரியத்தை வந்து வள்ளுவர் இதுல சொல்லி வைக்கார். சரி, இதுல வந்து நாம இன்னைக்கு ஒரு குறள் பார்த்திருக்கோம். இன்னும் அடுத்த குறளை நாம நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.